புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரை சேர்ந்த ஜெயக்குமார் காயத்ரி தம்பதியின் மகள் சாய் கிருத்திகா. இவர் MRCP என்ற நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரால் நடக்கவும் உட்காரவும் முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றார். இந்நிலையில் அவருக்கு உதவுமாறு அவரது பெற்றோர் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் செயலாளரும் முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான திரு ஈரம் ராஜேந்திரன் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்றுக்கொண்டு தனது சொந்த செலவில் சிறுமிக்கு சக்கர நாற்காலியை அவர் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சூரியகாந்தி நகர் பகுதியில் கடந்த டிசம்பர் பெய்த மழையில் சில்வெஸ்த்ரு என்பவர் வீடு சேதமடைந்த நிலையில் வீட்டை சரிசெய்ய நிதியுதவி கோரிய லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சில்வெஸ்தரு நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்த நிலையில் உடனடியாக சில்வெஸ்தருவுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கி உதவினார் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் JCM மக்கள் மன்றத்தை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். நெல்லித்தோப்பு பெரியார் நகரமன்ற தலைவர் ஜான் பீட்டர் ஏற்பாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் டாக்டர் துரைசாமி, JCM மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் இணை பொருளாளர் ஆயுப் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் 2000க்கும் மேற்பட்ட பங்கேற்றனர். புதுச்சேரி ஜவஹர் நகரில் உள்ள அகம் கிளினிக் மற்றும் ரைடு கிளினிக்கல் லெபோரட்டரி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பூமியான்பேட்டை ஜவஹர் நகரில் உள்ள அகம் கிளினிக் மற்றும் ரைடு கிளினிக்கல் லெபோரட்டரி சார்பில் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள் விக்னேஷ், ராஜலட்சுமி, சரண்யா ஆகியோர் கலந்து கொண்டு வந்திருந்த பொதுமக்களுக்கு பொதுநல மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், கை கால் மூட்டுவலி பிரச்சனைகள், மகப்பேறு மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பரிசோதனை, இரத்த சர்க்கரை அளவு, இரத்த சோகை பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்து மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கினர். இதில் உழவர்கரை தொகுதி MLA சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளி ஆண்டு விழாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளியின் 12ஆம் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கி நிகழ்ச்சிகளை தொடக்கி வைத்தார். மேலும் இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றது. சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களின் ஆடை அணிவகுப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான T20 அம்மா டிராபி கிரிக்கெட் போட்டிகள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் 86வது அவதார திருநாளை முன்னிட்டு ஆதிபராசக்தி கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான T20 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டிகள் அம்மா டிராபி ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி விளையாட்டுத் திடலில் துவக்கி வைக்கப்பட்டது. ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் கோபா அன்பழகன் தலைமை தாங்கினார். மேல்மருவத்தூர் அறநிலையின் முதன்மை செயல் அலுவலர் வழக்கறிஞர் அகத்தியன், ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி செயலாளர் மதுமலர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் கிரிக்கெட் வீரரும் தொழிலதிபருமான
ராஜன் பாபு கலந்து கொண்டு முதல் T20 விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார். இதில் முதல் போட்டி சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரி அணியும் திண்டிவனம் கோவிந்தசாமி கலை அறிவியல் கல்லூரியும் அம்மா டிராபி T20யில் மாநில அளவில் 32 அணிகள் கலந்து கொண்டு உள்ளார்கள். இந்த T20 கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் டாக்டர் நா. கண்ணன், முதல்வர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி அனைவரையும் வரவேற்றார். விளையாட்டுப் போட்டிகளின் அனைத்து ஏற்பாடுகளையும் நிர்வாக அதிகாரி லிங்கநாதன், சக்தி கோபிநாத் மற்றும் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி அலுவலர்கள் செய்திருந்தனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் ஏலக்குறிச்சியில் அமைந்துள்ள அடைக்கல மாதா திருத்தலம் புதுப்பிக்கும் மற்றும் புனரமைப்பு பணிக்காக நன்கொடை கோரி பங்குத்தந்தை தங்கசாமி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து கோரிக்கை கடிதம் வழங்கினர். உடன் உப்பளம் தொகுதியின் லட்சிய ஜனநாயக கட்சியின் உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் லட்சுமணன், அலெக்சாண்டர் ஆகியோர் இருந்தனர். மின்சார விபத்தில் உயிரிழந்த இளைஞர்கள் குடும்பத்திற்கு LJK தலைவர் நிதியுதவி. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்ற இளைஞர் பிளம்பர் தொழிலில் ஈடுபட்டு வந்தார். கடந்த வாரம் வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி ஏற்பட்டதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இவ்விவரத்தை அறிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மரணமடைந்த சஞ்சயின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். துயரத்தில் உள்ள பெற்றோருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்ததுடன் குடும்பத்தின் அவசர தேவைக்காக நிதி உதவியும் வழங்கினார். உடன் JCM மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார், இணை பொருளாளர் ஆயூப் கான் உடனிருந்தனர். தக்கோட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம். அதிமுக மாநில IT பிரிவு தலைவர் முனைவர் அருள் செழியன் பங்கேற்பு. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட தக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆன்மீக விழாவில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம், யாகசாலை பூஜைகள் மற்றும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் முனைவர் அருள் செழியன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவர் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்ததோடு விழா ஏற்பாட்டாளர்களுடன் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இவ்விழாவில் திரளான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கிரவுன் ஏரோ பைலட் அகாடமியின் EV டெக்னாலஜி பயிற்சி மையம் தொடக்கம். புதுச்சேரி அருமார்த்தபுரம் பகுதியில் இயங்கி வரும் கிரவுன் ஏரோ பைலட் அகாடமி தனது முதலாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் CK ரவுண்ட் EV என்ற மின்சார வாகன தொழில்நுட்பத்திற்கான பிரத்யேக பயிற்சி மையத்தை தற்பொழுது தொடங்கியுள்ளது. இந்த விழாவிற்கு கிரவுன் ஏரோ நிறுவனத்தின் சேர்மன் திரு சந்திரபோஸ் வேதச்சலம் மற்றும் வைஸ் சேர்மன் திரு அபத்ராஜ் MS ஆகியோர் தலைமை தாங்கினார். புதிய மையத்தை புதுச்சேரி மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் திறந்து வைத்தார். இவ்விழாவில் புதுச்சேரி விமான நிலைய இயக்குனர் திரு ராஜசேகர் ரெட்டி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வாழ்த்து பேசினார். இந்த மையத்தில் மின்சார வாகனங்கள் தொடர்பான நவீன தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. EV பேட்டரி, ஒயரிங் மற்றும் டிசைனிங் டெக்னாலஜி, முழுமையான மெக்கானிக்கல் தொழில்நுட்பம். இந்த பாடத்திட்டத்தில் ஸ்கில் இந்தியா, மாயாதேவி பல்கலைக்கழகம் மற்றும் IIT ரூக்கி ஆகியோரின் அங்கீகாரம் பெற்றவை என்பதால் மாணவர்கள் பெரிய நிறுவனங்களில் எளிதாக வேலைவாய்ப்பை பெற முடியும். இந்த படிப்பை முடிக்கும் மாணவர்களுக்கு ஆரம்பகால ஊதியமாக குறைந்தபட்சம் ரூபாய் 35,000 முதல் சம்பளம் கிடைக்க வாய்ப்புள்ளது. டாடா, மகேந்திரா, TVS, மாருதி, ஓலா மற்றும் ஏத்தர் போன்ற முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற
இது ஒரு சிறந்த பாலமாக அமையும். மொத்தம் 9 மாதங்கள் மாத தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் மாத தொழிற்சாலை இன்டர்ன்ஷிப். 3 மாத இன்டர்ன்ஷிப் காலத்தில் மாணவர்களுக்கு உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படும். 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேரலாம். மாணவர்களுக்கு தேவையான லோன் வசதிகள் செய்து தரப்படும். நிறுவனத்தின் சார்பில் சேரும் மாணவர்களுக்கு 1 EB இருசக்கர வாகனம், பயிற்சி கருவிகள், யூனிஃபார்ம் மற்றும் ஸ்டடி மெட்டீரியல் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும் என நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பயிற்சிகளோடு தற்போது வளர்ந்து வரும் மின்சார வாகன துறையிலும் மாணவர்களை சிறந்த வல்லுநர்களாக உருவாக்குவதே இந்த மையத்தின் நோக்கம் என சேர்மன் சந்திரபோஸ் வேதாச்சலம் தெரிவித்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரி மாணவர்கள் பூச்சி மேலாண்மை குறித்து செயல்முறை விளக்கம். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் சிறுகாஞ்சி கிராமத்தில் கிராமப்புற வேளாண்மை பணி அனுபவம் திட்டத்தின் கீழ் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியில் இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் ஆதித்யன், அஜய் தேவ் மற்றும் தரணி ஆகியோர் கத்திரிக்காய் பயிரில் பூச்சி மேலாண்மைக்கான வாட்டர் டிராப் முறையை பற்றி விளக்காணி விளக்க நிகழ்ச்சியை நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கத்திரிக்காய் வயலில் வாட்டர் டிராப் அமைக்கும் சரியான முறை, அதன் செயல்முறை மற்றும் பயன்கள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயன்பாட்டை குறித்து சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உயிரியல் பூச்சி மேலாண்மை முறைகளையும் மாணவர்கள் விவசாயிகளிடம் பரப்புரையை செய்திருந்தனர். இந்த முயற்சி நிலையான மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்தது. கல்லூரி டீன் டாக்டர் முகமது யாசின், திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராவ் குலுஸ்கர் மற்றும் திட்ட அலுவலர் செல்வ கணபதி ஆகியோர் மேற்பார்வையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு இதில் நீங்கள் ஏதாவது பூச்சி இப்போ பூச்சி வந்துட்டு இல்லை விழுந்துட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அப்புறமா கலந்து விட்டீங்கன்னா நொரப்பா இருக்கிறதுனால வெளியே வராது பூச்சி. அடுத்து இந்த பூச்சோட அறிகுறிகள் இது எப்படி பாதிக்கும், இந்த காய் எப்படி பாதிக்கும்ன்றது சொல்ல போறேன். ரெண்டு இடத்துல பாதிக்கும். ஒன்று குருத்து, அதாவது தண்டில், இன்னொன்று காயில். தண்டில் என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி தான் பண்ணும். அந்த புழு தான் இதில் பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த புழு என்ன பண்ணணும்னா காயில் என்ன பண்ணணும்னா ஓட்டை போட்டுட்டு உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க சத்தெல்லாம் சாப்பிட்டு அதோட வெளியேற்றத்தை வெளியே தள்ளி விட்டுரும், ஓட்டைக்கு வெளியே. இப்படி இருந்ததுன்னா இதுதான் உள்ள புழு இருக்குன்னு அர்த்தம். இல்லை உள்ள புழு போயிட்டு உள்ள சாப்பிட்டு இருக்கு. கமலஹாசன் உரைக்கு கோனார் உரை தேடிக்கொண்டிருக்கும் நிலையில்தான் பாஜகவினரின் தமிழ்ஞானம் உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் திமுக அமைந்துள்ள குழுவுடன் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட GN பாளையம் பகுதியில் அமைந்துள்ள குழந்தை முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராசிவா முன்னிலையில் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அகில இந்திய அளவில் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட சட்டங்களுக்கு எதிராக இடதுசாரிகள் சார்பில் நடைபெறும் பொது வேலை நிறுத்தம் மற்றும் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்காததை கண்டித்து பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கிறது. அமெரிக்காவுடன் இந்திய அரசு மேற்கொண்டுள்ள ஒப்பந்தம் இந்திய மக்களுக்கு எதிரானது. இதனால் விவசாய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால் விவசாய சங்க தலைவர்கள் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். அந்த கோரிக்கைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவிக்கின்றது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் சதி வேலைக்கு இந்திய பிரதமர் மோடி பலியாகிவிட்டார்.
இந்திய நாட்டு மக்களின் நலன்களை விட கார்ப்பரேட்டுகளின் நலன்களை இந்த ஆட்சியாளர்களுக்கு முதன்மையாக உள்ளது என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இந்திய மக்கள் அனைவரும் எதிர்க்கிறார்கள். எனவே மோடி இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென வலியுறுத்துகின்றேன். தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன், இது திரும்ப திரும்ப யுகமான கேள்வி. இதற்கு நான் பலமுறை பதிலளித்து விட்டேன். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சமூகத்தின் மீதும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. பாமக ஏற்கனவே எடுத்துள்ள சோசியல் இன்ஜினியரிங் என்ற நிலைப்பாட்டில்தான் நாங்கள் 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டி இருந்தது. அந்த முடிவைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் மேற்கொண்டு கருத்து சொல்வதற்கு எதுவுமில்லை என்றார். தொடர்ந்து தமிழ் பாடத்தில் பிச்சை கூட எடுக்க உதவாது என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியது குறித்த கேட்டதற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பில் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். அது போதும் என்று நான் நம்புகின்றேன். கமலஹாசன் கொடுத்த பதிலடியை தாங்க முடியாமல் பாஜகவினர் கதறுகின்றனர். வாய்க்கு வந்ததை சொல்லி பிதப்பிக் கொண்டிருக்கின்றனர். கமலஹாசன் உரைக்கு கோனார் உரை தேடிக் கொண்டிருக்கின்றனர். அவ்வளவுதான் அவர்களுடைய தமிழ் ஞானம். உரைநடையை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு, கோனார் உரையை தேடும் அளவிற்கு தமிழை பற்றி எந்த புரிதலுடன் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வருகின்றது. தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை இடங்கள் என்பது குறித்து பேச்சு வார்த்தையில் தெரிய வரும் என்றார். மேலும் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கூட்டணிக்கு திமுக தலைமை வகிக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட மதசார்பற்ற கூட்டணிதான் புதுச்சேரியிலும் உள்ளது. புதுச்சேரியில் தோழமை கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு குழுவை கடந்த காலத்தில் திமுக தான் அமைத்தது. இப்போது திமுக நியமித்த அந்த குழுக்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஒரு சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராகி கொண்டு இருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் முடிவு செய்வோம். புதுச்சேரியில் யார் தலைமை வகிக்கிறார்கள் என்பது சூழலை பொறுத்து முடிவு செய்வார்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் இது மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான். அதில் நாங்கள் இணக்கமான முடிவை மேற்கொள்வோம் என திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் பாஜக மாநில வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் தலைமையில் கோலப்போட்டி நடைபெற்றது. மகளிர் தினத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற உள்ளது. அதன்படி பாஜக வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, ராஜா நகர், முத்தமிழ் நகர், குபேர் நகர், நேரு நகர் உள்ளிட்ட தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் கோலப்போட்டிகள் நடைபெற்றது. அதன்படி காலை முதல் தொகுதி முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மகளிர்கள் வண்ண கோலம் இட்டனர். இதில் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை மற்றும் பிரதமர் மோடி உருவப்படம், பாஜக சார்பில் செயல்படுத்தப்பட்ட திட்ட வடிவமைப்புகள், பாஜகவின் சின்னமான தாமரை மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு கோலங்கள் இடம்பெற்றன. இதனை பாஜக வர்த்தக அணி இணை அமைப்பாளர் மதன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பார்வையிட்டு சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்தனர். மேலும் வெற்றி பெற்ற மகளிர்கள் மற்றும் கலந்து கொண்ட மகளிர்களுக்கு பரிசளிப்பு விழா வர்த்தக அணி இணை அமைப்பாளர் மதன் தலைமையில் அவரது சொந்த செலவில் நடைபெறவுள்ளது.